Hi viewers, welcome to Pebbles. நம்மளோட ரெசிபி என்னன்னா வெங்காயம் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வெங்காயம் 3 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கடலை மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, தனியா பொடி, ஜீரகமும் தனியாவும் வறுத்து அரைச்சது. அந்த தூள் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு, பச்சை மிளகாய், பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு எண்ணெய். ஒரு பவுலில் வெங்காயம் எடுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே வெங்காயம் பக்கோடா கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேருங்க. உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்காது, சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட்டு இது வந்து தனியாவும் ஜீரகமும் ஒன்று பாதியமாக அரைச்சது பொடி. பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி எவ்வளோ நிறைய சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து ஓமம். நீங்கள் இதில் ஜீரகம் பொடி கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நிறைய நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தில் முக்கியமாக ஈரம் இல்லாமல் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இல்லைனா வெங்காயத்தில் ஈரம் வந்தால் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு வெங்காயம் பார்க்க. அதனால் கழுவிட்டு அதுக்கப்புறம் தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் கழுவாமல் நீங்கள் அப்படியே அரிஞ்சிக்கோங்க வெங்காயம். அப்படி இல்லைன்னா வெங்காயம் தோல் சீவிட்டு கழுவினது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு இல்லை காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க வெங்காயம். இப்போது மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சும்மா 2 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 சிட்டிகை அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நல்லா பிசைஞ்ச மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பூன்லேயோ மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக மிக்ஸ் ஆகவே ஆகாது. இதில் நீங்கள் தண்ணியோ எதுவுமே தெளிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் எந்த தண்ணியுமே தெளிக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஈரம் இருக்குது வெங்காயத்துலேயே. அவ்வளோதான், நம்மளோட பக்கோடாவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் போடுங்க. நல்லா காஞ்சதும் போடும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுத்திரம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வேகணும், ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உள்ள ஓரளவுக்கு ஒரு சைட் ப்ரௌன் ஆனதும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனாக ஆகணும் நம்மளுக்கு, கோல்டன் ப்ரௌனாக. இப்போது பக்கோடா நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரிஞ்சிரும். அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.